கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இதோ அவருடைய சத்தியங்களை நம்மளுக்காக கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என்ன ஒரு பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி 6th வால்யூமில் எத்தனை சாப்டர் முடிச்சிட்டோங்க? ஆமாம், 10 சாப்டர் முடிச்சுட்டு 11th சாப்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி என்ட்ரு ஆகிறோம். பார்த்திங்கன்னா எத்தனையாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 53வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, பாஸ் ஓவர் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் பஸ்கா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சில விஷயங்களை எழுதியிருக்கிறார். அதை தான் கொஞ்சம் வாரத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா பாஸ் ஓவர் பஸ்கா அப்படின்னு நம்ம சொல்லும் போது எங்கேருந்து இது யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? ஏன்னா நம்ம பாஸ் ஓவர் பஸ்கா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? நிறைய கிளாஸஸ் கேட்டிருப்போம். திருப்பி நம்ம எத்தனை பஸ்கா அனுசரிச்சிருக்கிறோம்? எத்தனை வருஷமா பஸ்கா அனுசரிச்சுட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் 2ன்றாரு. நீங்க சிஸ்டர் பஸ்காவை அனுசரிச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் ஆமான்றீங்க. பஸ்கா யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம என்னைக்காவது பஸ்கா அனுசரிச்சிருக்கோமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னா இது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் யார் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமுடைய பையன் யாருன்னா ஈசாக்கு. ஈசாக்குடைய பசங்க 2 பேர் இருக்காங்க, ஏசா, யாக்கோபு. அதில் யாக்கோபுக்கு 12 பசங்க. அதில் ஒருத்தர் என்ன ஆயிடுறாருங்க? ஆமாம், ஈஜிப்டுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜாக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் வந்துடுறார். பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் அங்கே வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மீதி இருக்க அவங்களுடைய சகோதரர்கள், அவங்க அப்பா எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க? எல்லாருமே எஜிப்டுக்கு என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மைக்ரேட் ஆயிடுறாங்க. எல்லாருமே அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈஜிப்டில் இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச காலத்தில் யாக்கோபு, யோசேப்பு எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க? மறிச்சிடுறாங்க. அங்கே புதுசாக என்ன ஆயிடுறாருன்னா ஒரு பார்வோன் அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமாக ஒரு 70 பேர், ஒரு 75 பேர் தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து போய் செட்டில் ஆகுறாங்க எகிப்தில். ஆனால் கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பழுகி பெருகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா அப்போ இருந்த பார்வோனுக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, நாளைக்கு பின்ன என்னங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களே எகிப்தை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருக்க மற்ற ராஜாக்களோட சேர்ந்து எகிப்தை இவங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டில் என்ன பண்ணி, ஒரு பயத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணலாம், கொஞ்சம் அடக்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறையா ஒர்க் அங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறார். கரெக்டுங்களா? நிறையா வேலை மேலே வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தோன்னா ராம்சேஸ், பித்தோம் இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜனங்களை வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சிட்டிஸ் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே கட்டிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும் போது தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை நோக்கி கூக்குரல் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் இப்போ யாரை தேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஆமாம், மோசேயோடைய இன்ட்ரடக்ஷன் அப்போ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மோசே ஒரு 40 வருஷம் என்ன பண்ணுறாருங்க, அரண்மனையிலே இருந்து ஆமாம் நல்ல ட்ரெயின் ஆகிற ஒரு ராஜா வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா என்ன ஆகிறாருன்னா ட்ரெயின் ஆகிறாரு. வாக்குலையும் செயல்லையும் என்ன வர வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டெவலப் ஆகிட்டே வராரு. 40 வருஷம் கழிச்சு அவருக்கு இன்னொரு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க தேவன், மீதியான் தேசத்துக்கு அங்கே மோசையை அங்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் திருப்பி என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ 80 வயசு ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? 80 வயசு
முடியும் போது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து மோசையை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ என்ன பண்ணுப்பா, போய் இஸ்ரேல் ஜனங்களை நீ திருப்பி கூட்டிக்கிட்டு நான் காட்டுற ஒரு தேசத்துக்கு நீ என்ன பண்ணுப்பா, திருப்பி வா. அதாவது திருப்பி அதே கானான் ஆபிராம் எங்கே இருந்தாரோ அதே தேசத்துக்கு திருப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றாரு. இவரும் வந்து என்ன பண்ணுறாருங்க, மோசை அங்கே வந்து கேட்குறாரு. பார்வோன் என்ன பண்ணுவார், எல்லாம் நம்ம தெரிஞ்சதுனால அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஓகேங்களா. பார்வோன் என்ன பண்ணிடுவாருன்னா இல்லை அப்படின்னுவார். உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 10 வாதைகள் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. அதில் 10வது வாதை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது யாருக்கு மட்டும்தான் நடந்ததுங்க, எகிப்தியர்களுக்கு மட்டும்தான் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களும் எங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதே எகிப்தில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருந்த இடத்துல என்ன ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வாதையுமே வரல. ஆனால் மீதி இருந்த மற்ற எகிப்தியர்கள் எல்லாருடைய வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு 10 வாதைகளுமே அங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. அதில் 10வது வாதை தான் என்ன அப்படின்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதம், எந்த மாதங்க, ஆமாம் அவங்களுடைய முதல் மாதம் நீசான் மாதம் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா ஒரு ஆடை அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு 4 நாள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டில் வச்சுருக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4வது நாள் நீசான் மாதம் 14ஆம் தேதி என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஆட்டை அவங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடித்தாதான் அடித்து அதில் இருக்க ரத்தத்தை எடுத்து அவங்க நிலைக்காலில் எல்லாத்துலேயும் அவங்க பூசணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்னா அந்த சங்கார தூதன் என்ன பண்ணுவாருங்க, வருவார். யார் யார் வீட்டிலலாம் இந்த ஒரு நிலைக்காலில் ரத்தம் இருக்கோ அது எல்லாம் என்ன பண்ணுவார், இவர் கடந்து போயிடுவார். பார்த்துட்டு இல்லாதவங்க வீட்டில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களோட தலைச்சன் பிள்ளைகள், ஆமாம் அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்னா அந்த 10வது ஒரு வாதையாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன இன்னொரு பேர்னா பாஸ் ஓவர், கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஏன்னா இந்த சங்கார தூதன் என்ன பண்ணுவார்னா கடந்து அங்கே போவார். ஸோ அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாஸ் ஓவர், கடந்து போகுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சன் பிள்ளைகள், அதாவது இஸ்ரேல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளும் காப்பாற்றினாதான் மீதி இருக்க ஒட்டுமொத்த ஜனங்களுமே என்ன ஆவாங்க, அங்கேருந்து எஜிப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி வெளியவே வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் அங்கே ஒரு மெயின் கான்செப்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா, இந்த ஒரு பாஸ் ஓவரை தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், ஒரு முதல் கற்பனையாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுத்துருந்தார். அதாவது சீனாய் மலையில் என்ன பண்ணாருங்க 10 கற்பனை கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய கட்டளைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க தேவன். ஆனால் அதுக்கு முன்னாடியே முதல்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு பஸ்கா பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது தெரியும், நம்ம 14th ஆஃப் நீசான் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில வேற கருத்துக்கள்லாம் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க 13th ஆமாம் அனுசரிக்கலாம். ஏன்னா 13th அவங்க கால்குலேஷன்ஸ் ஏன்னா என்னைக்கு கிளம்புனாங்க, எப்போ அந்த ஆட்டை அடித்தாங்க, திருப்பி அவங்க எப்போ போய் சேர்ந்தாங்க, அது எப்போ சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சில பேர் 13th சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 15th கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தமாரி சில கால்குலேஷன்ஸு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு கிளியராக தெரியும் என்னென்னா 14th தான் அது அப்படின்ட்டு. ஏன்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்மளுக்கு கிளியராக வசனம் இருக்குது எப்போ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு அடிக்கணும்னு இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ பிட்வீன் த 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 12 to 3 ஒரு ஈவினிங்கு, 3 to 6 இன்னொரு ஈவினிங். ஸோ பிட்வீன் த ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 3 மணிக்கு அந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் அடித்தாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ அது வந்து நிழல். ஸோ பொருள் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் ஆமாம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே என்ன பண்ணார்னா அங்கே அடிக்கப்பட்டார் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். ஸோ கரெக்டாக அதே 3 மணிக்கு தான் அவரும் உயிரை விட்டார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 14th முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பண்டிகை வரும். என்ன பண்டிகை? ஆமாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஒரு 7 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
அதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கூட படிச்சிடலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமாம், இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அந்த ஒரு 7 நாள் பண்டிகை, அந்த 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அவங்க வீட்டில் என்னவே இருக்கக்கூடாது, சுத்தமாக புளிப்பே இருக்கக்கூடாதுன்னா அவங்க என்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ப்ராசஸை. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை இருக்குது. ஸோ ஆடெல்லாம் அடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணுறது, இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே அங்கே செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம இந்த புளிப்புனா என்னன்னு பார்ப்போம். ஆமாம், பாவம். ஸோ நம்ம ஆக்சுவலாக பஸ்கா பண்டிகை அனுசரிக்க மாட்டோம், மெமோரியல் அனுசரிப்போம். ஸோ மெமோரியல் அனுசரிக்கும் போது எப்படி இருக்கணும்னு பார்த்துருப்போம். ஏன்னா நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி தான் என்ன இருக்குங்க இந்த பாடத்தில் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாருமே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய வார்த்தையிலேருந்து தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மெமோரியல் அனுசரிக்கும் போது என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம், புளிப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆமாம், நம்ம மற்றவங்க மேலே என்ன இருக்கக்கூடாதுங்க, பாவம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, மற்றவங்கள்ட்டையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, மற்றவங்க யாராவது தவறு செஞ்சால் கூட அதை நம்ம எப்படி பார்க்கணும். ஸோ அந்த விஷயம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா மனசில் வச்சுக்கிட்டு அதோட தான் நம்ம என்ன, அந்த ஒரு புளிப்போடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு மெமோரியல் நம்ம எப்பயுமே அனுசரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். இதை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம், பாஸ் ஓவரையும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தையும். ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நம்மளுடைய ஆண்டவர் உயிரை விட்டார். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏங்க, நம்மளுக்கும் முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனுடைய லைஃப்லேயும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப்லேயுமே இது ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நீசான் 14, அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்கா பண்டிகை பொருளில் பார்த்தோன்னா, பொருள் என்னன்னு வரும், அது இயேசு கிறிஸ்துவோடைய மரணம். அதுக்கு என்ன பேர்? ஈடுபலி. ஸோ அந்த ஈடுபலி, ரேன்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தேவனுடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் சரி. ஏன் அப்படின்னா, தேவன் மனுஷனை உண்டாக்குனதுலேருந்து, அவங்க பாவத்தில் போனதுலேருந்து திருப்பி இந்த ஒரு மனுக்குலத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு எதுதான் ஒரு மைய புள்ளியாக இருந்தது? ஆமாம், நம்மளுடைய ஆண்டவருடைய ஈடுபலி தான். ஓகேங்களா? ஸோ தேவனுடைய ஒட்டுமொத்த பிளானையுமே எதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய இந்த ஒரு மரணம் தான். ஸோ அதனால் இது அவருடைய பிளானில், தேவனுடைய பிளானில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது அவர் பக்காவாக என்ன பண்ணுங்க, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். ப்ளஸ் செஞ்சு முடிக்கல அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுக்கு மீட்பு இல்லை ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டமே என்ன ஆகிடுங்க, ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா யாருடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா, பிதாவாகிய தேவனும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி. ஏன்னா ஒரு மனுக்குலம் வந்ததுலேருந்து ஒரு 4000 வருஷமாக மனுக்குலம் எதுலேயே தான் இருந்தாங்க, பாவத்திலே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாவத்திலேருந்து வெளியே மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்கே இத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அங்கே போகணும். அதாவது நிழலாக இருந்ததை அவர் நிஜமாக அங்கே செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஒரு டேட்டு அங்கே கிடையாது, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எந்த வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்தாருங்க? எந்த வருஷம் எடுத்தாருங்க? ஆமாம், ஏடி கிபி
29. ஓகேங்களா? அதோட ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா அவருடைய மரணம். அது எந்த வருஷங்க? ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. எந்த வருஷம் அப்படின்னா கிபி 33. அதாவது 29லேருந்து ஒரு 3.5 வருஷம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிபி 33. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேஷுவலாக ஏதோ வந்த டேட் அப்படிலாம் கிடையாது. தேவன் அழகாக பிளான் போட்டு இப்போ தான் நடக்கணும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த கிபி 33க்கு முன்னாடியே கூட என்ன பண்ணியிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்தே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தது. கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாங்க நிறைய பேர். ஆமாம், கொலை செய்யணும்னு பார்த்தாங்க, இல்லைன்னா அடிக்கணும்னு பார்த்தாங்க, எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே என்ன ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக AD 33 வரைக்கும் அங்கே இருக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 30ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 30ஆம் வசனம். நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா என்னதான் சதுசேயர் பரிசேயர் எல்லாருமே வந்து அவரை வந்து பிடிக்கணும், அவரை சாவடிக்கணும்னு என்னதான் நினச்சா கூட அந்த டேட் அந்த டைம் அப்படின்றது ரொம்ப அங்கே முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு கான்சக்ரேஷன், அவருடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு எங்கே தான் முடியணும் அப்படின்னா அந்த 33 AD தான் முடிக்கணும். கரெக்டாக அந்த ஒரு நிழலுக்கு கரெக்டாக அவர் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். நிறைய விஷயத்துலையும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே இருந்தார், தள்ளி போயிட்டே இருந்தது அவருடைய மரணமோ அவருடைய விஷயங்கள் எல்லாமே. பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரை எல்லாம் கல்லெறியறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் வந்துருவாங்க. ஆனால் அவர் நடுவுலையே நடந்து போன மாரிலாம் இருக்கும் வசனம். ஸோ அவரை என்ன பண்ண முடியலன்னா, யாராலையுமே என்ன பண்ண முடியலன்னா அவர் மேலே கை வைக்க அங்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கரெக்டாக அந்த ஒரு வருஷம், கரெக்டாக அந்த ஒரு தேதி நீசான் 14 தான் இது நடக்கணும் அப்படின்றதும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்போ அந்த ஒரு ஆடு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நீசான் மாதம் 10ஆம் தேதி. கரெக்டுங்களா? ஸோ அதே போல் நிஜமாவும் இங்கே யார் வந்தா அப்படின்னா கரெக்டாக ஜெருசலேமுக்குள்ளே யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, அங்கே கரெக்டாக அங்கே என்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் ஆமாம் அவரை அவ்வளோ வரவேற்பாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு 4-5 நாள்லேயே என்ன ஆயிடுச்சுங்க, ஆமாம் எல்லாமே மாறி போய் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவரே அடித்து அங்கே கொல்ற மாதிரி வந்துருச்சு. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அங்கே விட்டுட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. அதாவது 1,44,000 பேருக்கு இந்த ஒரு சபை வகுப்பா இருக்கு, என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இழந்துட்டாங்க. கரெக்டுங்களா? நம்ம எத்தனை சப்ஜெக்ட்ஸில் கேட்குறோம், அந்த ஒரு சபை வகுப்பார் 1,44,000க்கு என்னென்னலாம் பிளெஸிங்ஸ் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 2000 வருஷமாக இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் என்னென்னலாம் ஒரு ஆசீர்வாதம் இந்த ஒரு சபை வகுப்பாரில் இந்த ஓடிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தேவன் பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க நம்ம வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 11லேருந்து 26. நம்ம ஒரு 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராகியத்தையும் எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறதினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னா ஒரு மாபெரும் வாய்ப்பை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்
அங்க இழந்துட்டாங்க அப்படின்னா, அதனாலதான் புறஜாதிகளுக்கு அங்க என்ன கிடைச்சதுன்னா ரட்சிப்பு கிடைச்சது. படிக்கலாம் தொடர்ந்து. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படியாய் இருக்கும். அப்படின்னா அவர்களுடைய தவறு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த ஒரு உலகத்துக்கு இந்த புறஜாதியார் ஆகிய நம்மளுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை அங்க பெற்று கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு பாஸ் ஓவரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஃபர்ஸ்ட் எங்க கொடுத்துருந்தாருன்னா ஈஜிப்டில் கொடுத்துருந்தார். கரெக்டுங்களா? அந்த ஒரு வருஷம் அவங்க என்ன பண்ணணும், அனுசரிச்சுட்டு அப்புறம் கடந்து வந்தாங்க, செங்கடல் கடந்து அப்படியே வந்தாங்க, கானானில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, வருஷம் வருஷம் அனுசரிச்சிருக்கணும். கரெக்டாக? இது ஒரு கட்டளையாகவே தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், இந்த ஒரு பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தார். ஏன் அதை சொல்லியிருந்தாரு? ஏன் அந்த ஒரு வருஷம் மட்டும் அவர் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்? அப்போதைக்கு ஈஜிப்ட்லேருந்து வெளியே வரணும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருந்தாருங்க, அந்த ஒரு தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை கொடுத்துருக்கலாம். அவங்க தான் இப்போ வெளியே வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் வருஷம் வருஷம் அதை வந்து அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் அங்கே ஒரு கட்டளையாக கொடுத்துருந்தார். என்ன சிஸ்டர்? கரெக்ட். அப்படின்னா என்னன்னா, எதனால அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்றத அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை நீங்கள் வருஷம் வருஷம் செய்யணும், இதை நீங்கள் விடவே கூடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கட்டளையை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்கே பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா, ஈஜிப்ட்லேருந்து அந்த ஒரு எகிப்து தேசத்துலேருந்து இவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஒரு அடிமையான ஒரு நிலைமையிலேருந்து எப்படி இவங்க வெளியே வந்தாங்க, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அங்கே இருந்தாங்க. ஏன்னா இவங்க இதெல்லாம் போய் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ இவங்க எந்த ஒரு நிலைமையில் இருந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, தேவன் எப்படி எவ்வளோ ஒரு அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சு இவங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க ஜென்ரேஷனாக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், அதை சொல்லிக்கிட்டே வரணும். அதை இவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா ஒரு பண்டிகையாக அங்கே அனுசரிக்கணும் அப்படின்றத தேவன் அங்கே எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்துடலாம். நம்மளுக்கு என்ன இல்லைங்க, பஸ்கா கிடையாது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு மெமோரியல் தான். அது வந்து நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அதை செய்ய சொன்னார். ஓகேங்களா? ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதையே நம்மளுக்கு வருஷம் வருஷம் செய்ய சொல்றாரு. அந்த ஒரு வருஷம் பண்ணா போதாதுங்களா? அதான் 1,44,000 பேர் முடிகிற வரைக்கும் அதை பண்ணணும். அதான் எதுக்கு அந்த ஒரு வருஷம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் வருஷம் வருஷம் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு கட்டளையாக. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ரிமெம்பரன்ஸ் கரெக்ட் தான். அப்படியே நம்ம மேட்ச் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஈஜிப்ட்லேருந்து என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. கரெக்டுங்களா? எதனால? இந்த ஒரு ஆடு அடிக்கப்பட்டதுனால. இப்போ நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யாருங்க, ஆட்டுக்குட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இவரை அடித்து தான் நம்ம இப்போ எங்கேருந்து வெளியே வரணும் நம்ம பார்க்குறோம். ஈஜிப்டுன்றது நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம்னா உலகத்துக்கு அங்கே கம்பேர் பண்ணி அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு உலகத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் ஜென்ரேஷனாக என்ன பண்ணிகிட்டே இருங்க. இந்த 2000 வருஷமா இந்த சபை வாய்ப்பு முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே அங்கே வரணும். இப்போ நம்மளும் எப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு உலகத்தில் ஒரு அடிமைகளாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். எதில் அடிமைகளாக இருக்கிறோன்னா, பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, அடிமைகளாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்து இந்த ஒரு உலகத்திலேருந்து நம்ம வெளியே வரணும், நம்மளுக்கு ஒரு மீட்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடவே கூடாது. அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, வருஷம் வருஷம் நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ நம்ம வருஷம் வருஷம் இந்த ஒரு மெமோரியல் அனுசரிக்கிறோமா? ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்,
ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இது வந்து அப்படியே ஜென்ரலாக என்ன பண்ணுறா பிரதர் அங்கே எழுதிட்டு வர்றாரு. ஓகேங்களா, அப்போனா என்ன, திராட்சை ரசம் என்ன, அப்படிலாம் நம்ம ரொம்ப டீப்பாலாம் பார்த்தோம். ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ பிரதர் சொல்லிட்டோம் இப்போ. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெமோரியலில் நம்ம என்ன பண்ணுறோம், வருஷம் வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு நினைப்பு இருக்கணும்? அதாவது இந்த உலகத்துலேருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம என்ன பண்ணணும், வெளியே வரணும், இந்த ஒரு மீட்புக்குள்ள நம்ம வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அது ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு சிந்தையில நம்ம மெமோரியல் அனுசரிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம உலகத்தோட டச் வச்சுக்கலாம்? மெமோரியல் அனுசரிக்கிறதே எதுக்கு? உலகத்துலேருந்து வெளியே வரணும், அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மெமோரியலே நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இந்த உலகத்தோட? ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்ல மெமோரியலில். ஸோ அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதில் பங்கெடுக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு உலகத்தோட ஒரு பங்கு இருக்கலாம்? ஏன்னா நம்ம எதுக்காக மெமோரியல் அனுசரிக்கணும், இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருஷம் வருஷம் மெமோரியல் அனுசரிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு உலகத்தோட நம்ம டச் வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம்? அப்போ உலகம் எந்த ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? ஒரு அநீதியான உலகம். ஓகேங்களா, அதில் எல்லா விஷயமுமே இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒன்று ஒன்றா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதில் போயிட்டு நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமா, இல்லை அங்கே இருக்கவங்களோட ரொம்ப சமரசமா, இல்லை இசைந்து ஒரு நேசிச்சுட்டு அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எடுக்கிற மெமோரியலுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன இல்லைங்க, சம்பந்தமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம எடுக்கிறதே எதுக்கு அப்படின்னா மீட்பு வேணும், எவ்வளோ சீக்கிரம் இந்த மீட்பு வேணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஈஜிப்ட்லேருந்து இந்த உலகத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா மெமோரியல் அனுசரிக்கிறோம். ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப உலகத்தோட உலகமாக இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எந்த ஒரு பிரயோஜனமுமே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் விடாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23லேருந்து 25ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப 2 விஷயம் தான் சொல்றாரு. ஒன்று வந்து அப்பம், இன்னொன்று திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது 2த்தையும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வருஷம் வருஷம் அந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட மீனிங், டீப் மீனிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்பம் வந்து என்னங்க, எதை அடையாளப்படுத்து? 2 எம்ப்ளம்ஸ் பாடம் கேட்டோம். கரெக்டுங்களா? அப்பம் எதை அடையாளப்படுத்துதுங்க? ஆமாம், ரேன்சம். ஏசு கிறிஸ்துவோடைய ரேன்சம். அதை பிலீவ் பண்ணோம், அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். திராட்சை ரசம் எதுக்கு பார்த்து? ஆமாம், சின் ஆஃபரிங். ஓகேங்களா, யார் கொடுக்க போகிறாங்க சின் ஆஃபரிங்க? ஆமாம், யாராவது கொடுப்பாங்க. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் நம்மளுக்கும் பங்கு. நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின் ஆஃபரிங்காக நம்ம பலியாகணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தான் அந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ரொம்ப டீப்பான மீனிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஜென்ரலாக தான் இங்கே பிரதர் இங்கே பார்க்குறோம், எழுதியிருக்காரு பார்க்குறோம். என்ன அப்படின்னா பிரெட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புளிப்பில்லாத ஒரு அப்பமாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு சொல்லும்போது அது எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ஒரு சத்தியத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே எழுதுறாரு அப்படின்னு. அப்படின்னா
இந்த ஒரு சத்தியத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதாவது இந்த பரிசுத்தமான இந்த ஒரு சத்தியத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளுடைய நாட்டம் போயிடக்கூடாது. எந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு விஷயத்திலையும் அந்த நம்மளுடைய நாட்டம் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி சொல்றேன்னா, ஷுட் நாட் பி கரப்டட் வித் திஸ் வேர்ல்டு, இல்லைன்னா வித்வுட் தி கரப்ஷன் ஆஃப் ஹியூமன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மனுஷர்களுடைய கோட்பாடுகள், ஓகேங்களா, அவங்களுடைய தியரிஸ் நிறையா இருக்கும் இந்த உலகத்தில், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எப்பயுமே போயிடக்கூடாது. எப்பயுமே இந்த ஒரு பரிசுத்தமான இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கை அங்கே அனுதினமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு ஹியூமன் தியரிஸ், அவங்களுடைய கோட்பாடுகள், கற்பனைகள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? உலக பிரகாரமா எல்லாமே, கரெக்டுங்களா? சுயநலமாக இருக்கிறது, ஓகேங்களா, பெரிய ஆம்பிஷன்ஸ் வச்சுக்கிறது, ஓகேங்களா, பெரிய படிப்பு படிக்கணும், எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டுங்களா? ஒன்று ஒன்றா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க, அவங்க கொடுக்குற அட்வைஸோ இல்லை அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம், எந்த ஒரு சஜஷனோ கேட்கக்கூடாது, கரெக்டுங்களா? எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா சத்தியத்தின்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக இருக்கணும். அப்படி நம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், யார்கிட்ட போய் டவுட்ஸ் கேட்கலாம்? ஆமாம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம டவுட்ஸ் நம்மளுடைய லைஃப்காக, நம்மளுடைய அனுதின வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம கேட்கலாம் இல்லையா? உலகத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அதான் ஹியூமன் தியரிஸ், அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு சஜஷனோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே கேட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அங்கே பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பாதையில் அங்கே போயிட்டுருக்கோம். இல்லைன்னா நோக்கம் மாறி வேற எதுக்காவது என்ன பண்ணிட்டு இருப்போங்க, அங்கே ஓடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சொன்னார் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் புளிப்பில்லாத திராட்சை ரசம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா உபத்திரவத்துக்கு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒப்பிட்டு அங்கே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு அடிமைகளா, ஒரு பாவிகளா, இந்த ஒரு பாவத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அடிமையான ஒரு நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு உபத்திரவத்திலேருந்து, இந்த ஒரு பாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெளியே அங்கே வரணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு உலகம் நம்மளுடையது இல்லை. எப்படி அங்கே வந்து இஸ்ரேலர்கள் வந்து எகிப்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வரணும்னு நினச்சாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதே ஒரு ஏக்கம் நம்மளுக்கும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வந்தாங்க, விட்டா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அடிமைகளாக அங்கே இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதும். அங்கே வந்து மோசை மீட்டெடுத்தார். இங்கே நம்மளுக்கு யார் இருக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வரவே மாட்டேன், நான் ஈஜிப்டில் தான் இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுங்க. மோசை என்ன பண்ணிடுவார், விட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பார், கரெக்டுங்களா? யார் வந்தாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாருங்க, கூட்டிகிட்டு அங்கே வந்துடுவார். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு அந்நியரும் பரதேசிகளை போல நம்மளுடைய வாழ்க்கை இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கேயே ஒரு வீடு கட்டி ஒரு 15, ஒரு 50, 100 வருஷம் இங்கே வாழ்ந்து அப்படியே இங்கே என்ன பண்ணலாங்க, ஆமாம், அப்படியே என்னுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே அந்த மாதிரி தாட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வந்துடக்கூடாது. இது அந்நியரும் பரதேசிகளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இங்கே இருந்துட்டு எப்போ நம்மளுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நினப்பு தான் நம்மளுக்கு எப்பயுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதான் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு மெமோரியலை நம்ம அனுசரிக்கணுமா, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க, ஒரு மீட்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது, ரொம்ப சமீபமாக இருக்குது. ஸோ அங்கே வர்றதுனால, அது கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுதினமும் அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்கள். இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட என்ன ஆகாதுங்க, மேட்சே ஆகாது. அவங்களுடைய ஹியூமன் தியரிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ படிச்சிடலாம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால்
அவைகளை அறியவும் மாட்டான். ஆமா, என்ன பண்ணுவோம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனும் என்ன பண்ணுவாருங்க, தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பேசினாவே அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, ஆமா ஃபர்ஸ்ட் புரியாது, அப்படியே இருந்தா கூட அது அவங்களுக்கு பைத்தியமாக தான் அங்கே தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது. அப்ப நம்மளுக்கு ஞானஸ்தானம் எடுத்த நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருங்க தேவன், அந்த ஒரு பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது இருக்கிறதுனால நம்மளுடைய நடக்கைகள் இந்த உலக பிரகாரமான ஒரு விஷயத்துல அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, மோசை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, அவர் பின்னாடி போறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நம்மளுடைய ப்ராமிஸ்டு லேண்டு, ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன இருந்ததுங்க, கானான், நம்மளுக்கு பரம கானான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து போயிருந்தார், அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாருக்காக வீடு கட்டிட்டு இருக்கிறாருங்க, நம்மளுக்காக வீடு கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இங்கே வீடு கட்டி. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது உணர்ந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம அங்கே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராமிஸ்டு லேண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அனுதினமும் போகணும். அங்கே யார் யாரெல்லாம் இருப்பா, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள். ஏன்னா இப்போ 1878 எல்லாம் உயிர் தெளிந்திருந்தாங்கன்னா 6 சபை பரிசுத்தவான்களும் இந்நேரம் எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நோக்கத்திலேயே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய மைண்டு அனுதினம் அங்கே இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமாம், இந்த ஒரு விஷயத்தில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? என்ன பண்ணா, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வந்துட்டாருங்களா இல்லையா? வந்துட்டார்ல, அப்போ நம்ம செய்யணுமா வேணாமா? வரும் அளவும் தானே பண்ண சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு பஸ்கா நம்மளுக்கு மெமோரியல். ஓகே, இந்த ஒரு மெமோரியல் எப்போ மட்டும்தான் எது வரைக்கும் தான் பண்ணணும் அப்படின்னா, அவர் வரும் அளவும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? அவர் வந்துட்டாரா? 1874 வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நம்ம அதுக்கப்புறம் ஏன் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம்? என்ன சிஸ்டர்? ஆமாம், அதாவது என்ன அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. கரெக்டுங்களா? என்னென்ன ஸ்டேஜஸ்ங்க? ஆளுக்கால் ஒன்று 3 ஸ்டேஜஸ் மட்டும் சொல்லணும். பரோஷியா, ஓகே. அடுத்தது எபிபனியா, அப்போகேலிப்சிஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு 3 ஸ்டேஜஸாக நம்ம என்ன செகண்ட் கம்மிங் சப்ஜெக்ட்லேயே நம்ம என்ன பண்ணி ஒரு 6 மணி நேரம் பிரதர்ஸ் எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸில் இப்போ பரோஷியா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆமாம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யாருக்கும் தெரியாமல் வந்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அவர் வந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு காலப்பகுதி, அதான் திருடனை போல தான் என்ன அவருடைய நாள் இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ வந்தாச்சு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ். அடுத்தது என்ன அப்படின்னா எபிபனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது என்னங்க, மட்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்னங்க, ஆமாம், தெரிகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அதில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்துட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையுமே என்னென்னா பேசிக் சப்ஜெக்ட், ஹார்வெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே கூப்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மூன்றாவதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்போகேலிப்சிஸ், அதாவது விடிஞ்சிடும். உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே என்ன ஆகிடுங்க, யார் தேவன்,
ஆண்டவர் யாரு, எப்போ வந்தாரு, என்ன அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிகிற ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு சபையோடைய செலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு மெமோரியலை நம்ம அனுசரிக்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கணும். என்னதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவருடைய வருகை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இந்த ஒரு சபையோடைய செலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு மெமோரியலை நம்ம என்ன பண்ணணும்னா வருஷம் வருஷம் அங்கே அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் முடியுது. நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அனுதினமும் நம்மளுடைய மீட்புக்காக என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஓட்டத்தை அங்கே ஓடணும். அதாவது இந்த உலகத்திலேருந்து எப்போ பிரிஞ்சு எப்போ நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்போடையே நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினமும் அங்கே ஓடுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்றத பார்த்து இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் 14th ஜூன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட கண்டினியூவேஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.